பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை கொண்டு வங்கிகளில் டெபாசிட் செய்யப்படும் பணத்திற்கு உரிய கணக்கு காட்டாவிட்டால் 50% வரி விதிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. கள்ள நோட்டு மற்றும் கருப்பு பண ஒழிப்பு நடவடிக்கையாக கடந்த 8ஆம் தேதி 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என பிரதமர் மோடி அறிவித்தார். செல்லாத நோட்டுகளை வங்கிகளில் மாற்றிக்கொள்ளும் வசதி கடந்த 24ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கி கணக்குகளில் பழைய ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டிசம்பர் 30ஆம் தேதி வரை பழைய 500 மற்றும் 1000 ரூபாயை வங்கிகளில் டெபாசிட் செய்வோர் அதற்கு உரிய கணக்கு காட்டாவிட்டால் குறைந்தபட்சம் 50% வரி விதிப்பது என மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வரி வசூலிக்கப்பட்ட பிறகு மீதி உள்ள பணத்தை 4 ஆண்டுகளுக்கு வங்கிகளில் இருந்து எடுக்க முடியாது என்ற கட்டுப்பாட்டை விதிக்கவும் பிரதமர் மோடி தலைமையில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக தெரிகிறது. நடப்பு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலேயே வருமான வரி சட்டத்தில் உரிய திருத்தம் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நவம்பர் 8ஆம் தேதிக்கு பிறகு வங்கி சேமிப்பு கணக்குகளில் 2,50,000க்கும் மேல் டெபாசிட் செய்யப்படும் பணத்திற்கு கணக்கு கேட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று வருமான வரித்துறை ஏற்கனவே அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.